நான் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்பைடர்மேன் கேரக்டரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய அசோசியேட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் நடக்கிறதும் ஸ்பைடர்மேனுக்கு நடக்கிறதும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள் தான். அவனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்காது, மிஞ்சி போனால் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவன் கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பான். லைஃப்பில் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். எல்லார் லைஃப்லையும் நடக்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் வந்து அவன் லைஃப்ல எல்லாம் நிறையா நடக்கவே நடக்காது. நிறைய செட்பேக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சவங்களாம் கூட நிறைய நேரத்தில் அவனை விட்டு வெறுத்து ஒதுக்கி எட்ட போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம லைஃப்மே அப்படிதான். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் சோதனைகள் தான் வாழ்க்கை அப்படின்றது தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு எபிட்டோமாவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய டெஸ்ட்டு, நிறைய ப்ராப்ளம்ஸு. ஒரு பக்கம் வந்து அப்பா அம்மா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ப்ரெஷர் எல்லாமே நம்ம மேலே இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். அது எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு படிப்பு மேலே மட்டுமே கவனமாக இருப்போம். அப்படியே விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்ததுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸாம்ஸ்லாம் நம்ம நிறைய நேரத்தில் எதிர்பார்த்த மார்க் வராது. செட்பேக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கும். இல்லை, நிறைய விஷயம் ஒத்து போகுது தானே. இப்போ ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கும் நடுவில் என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு ஹீரோ அவங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் வரும்போது, நிறைய நேரத்தில் தோக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வருவாங்க. அது அண்ணாமலை, ரஜினிகாந்த்ல இருந்து ஸ்பைடர்மேன் வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு செட்பேக்ஸ் வரும்போதும் இல்லை, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எழுந்து திரும்ப வந்து சாதிக்கிறதுக்கு மென்டலாக ரெடியாக இருக்கணும். ஏன்னா அங்கதான் நீ ஒரு ஆர்டினரியான ஆளா இல்லை நீ ஒரு ஹீரோவா அப்படின்றது உனக்கு முடிவாக போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஃபீலிங் டவுன், நான் எதிர்பார்த்த மார்க்ஸ் என்னால் அட்டைன் பண்ண முடியல, எங்கள் அப்பா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, என் அம்மா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, என் டீச்சர்ஸ் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எல்லாம் காப்பாற்ற மாட்டேன்னான்னு எனக்கு ஒரு பயத்தோட இருக்கேன், எனக்கு வந்து இன்செக்யூரா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா கவலைப்படாத தங்கம், உன்னால அதை செய்ய முடியும். சரியா? அண்ட் வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஓகே. ஸோ நான் குவார்டர்லி ஸ்டடி பிளானை சொல்றதுக்கு முன்னாடி பசங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரியா? யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எஸ்பெஷலி இப்போதான் முதல்ல நம்ம சேனல் வந்து நீ இப்போ தான் பார்க்குறேன், இந்த வீடியோ மூலயமா தான் உனக்கு சேனலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அப்படின்னால கண்டிப்பாக வந்து மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் த சேனல். சரியா? இப்போ குவார்டர்லி எக்ஸாம் எப்போ நடக்கும்? எக்ஸ்பெக்டட் டேட் ஒரு செப்டம்பர் 17 இருந்து 31 இந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்து நடக்கும். அப்ப சொல்ல போனா இதுக்கு எக்ஸாக்டா ஒரு 40 டேஸ் தான் வந்து நமக்கு டைம் இருக்கு. இந்த 40 டேஸ்க்குள்ள நம்ம படிக்கணும். இதே ஒரு சில பேர் 30 டேஸ் இருக்கும்போது கூட மேபி இந்த வீடியோ பாப்பியாட்டு இருக்கும். முதல்ல சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. 11th 12th 9th 10th எல்லாருக்குமே நான் சொல்றேன். இப்போ 11th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல 1ல இருந்து 3, இங்கிலீஷ்ல 1ல இருந்து 3, மேத்தமெட்டிக்ஸ்ல 1ல இருந்து 6, பிசிக்ஸ்ல 1ல இருந்து 5, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 1 to 4, அப்புறம் 6 to 8, 11 to 12. சரியா? ஆர்கானிக், என்ன ஆர்கானிக், பிசிக்கல் அல்லது சேர்த்து. அப்புறம் பாட்னியில் 1லேருந்து 8, ஜுவாலஜியில் 1லேருந்து 8. சார் அது காமர்ஸ் பசங்க நாங்களாம் இருக்கிறோம், எங்களை விட்டிங்களே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஆவசப்படாது. இதோ இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10, அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து 1லேருந்து 10, எக்கனாமிக்ஸ் 1லேருந்து 8, காமர்ஸ்க்கு வந்து 1லேருந்து 20, அதே மாதிரி அக்கௌண்டன்சி 1லேருந்து 8, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 11 இருக்கும், ஜியோகிராஃபி வந்து 1ல இருந்து 5 இருக்கும் 11th பசங்களுக்கு. இப்போ அப்படியே 12th வருவோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் சிலபஸ் கொஞ்சம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் 1ல இருந்து 6, பிசிக்ஸ்ல வந்து 1ல இருந்து 6. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க +2 அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரே ஆப்டிக்ஸும் நம்ம சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். சரியா? கெமிஸ்ட்ரியில் 1லேருந்து 4, 6லேருந்து 8, 11, 12, பாட்னியில் 1லேருந்து 5 வரைக்கும், ஜுவாலஜியில் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். சரியா? இதே வந்து நீங்க if you are in computer science, அப்போ 1லேருந்து 10, அப்ளிகேஷன்ஸ்க்கு 1லேருந்து 10, எக்கனாமிக்ஸ் 1லேருந்து 8, காமர்ஸ் 1லேருந்து 20, அக்கௌண்டன்சி 1லேருந்து 8, ஹிஸ்ட்ரி 12லேருந்து 23, ஜியோகிராஃபியும் 1லேருந்து 5. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு இருக்க போது. இப்போ அடுத்து 9th வரும். 9th வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 1லேருந்து 3, இங்கிலீஷ்க்கும் 1லேருந்து 3, மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து 1, 2, 3 and 4ல ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும், பிசிக்ஸ்ல 1லேருந்து 3, கெமிஸ்ட்ரியில் வந்து 10 to 12, பயாலஜியில் 17லேருந்து 19, ஹிஸ்ட்ரியில் 1 to 5, ஜியோகிராஃபி 1 to 5, சிவிக்ஸில் 1 to 3, எக்கனாமிக்ஸில் 1 to 2. சரியா? இப்போ நெக்ஸ்ட் 10th வந்தீங்க அப்படின்னா தமிழ் 1 to 4, இங்கிலீஷ்லயும் வந்து 1 to 4, மேத்தமெட்டிக்ஸ்ல 1 to 5, பிசிக்ஸ் அதாவது சயின்ஸ்ல சொல்றேன், பிசிக்ஸ்ல 1லேருந்து 4 வரைக்கும், கெமிஸ்ட்ரி 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், பயாலஜியில் 12லேருந்து 18 வரைக்கும் இருக்கும், காமர்ஸ்ல 1லேருந்து 5, ஜியோகிராஃபியில் 1லேருந்து 5, சிவிக்ஸ்ல 1லேருந்து 3, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லயும் 1லேருந்து 2 வரைக்கும். இதெல்லாம் தான் சிலபஸ். இப்போ எப்படி நீ இதுக்கு படிக்கணும்? ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் புது சாப்டர்ஸை நல்லா படி. ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு நீ ஏற்கனவே படிச்ச சாப்டர்ஸை எடுத்த உடனே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாத.
இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து நீ படிக்க வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா நியூ சாப்டர்ஸ் தான். யூ ஹேவ் டு ஸ்டடி நியூ சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீ படிக்கும்போது இப்போ 40 days இருக்குன்னா கடைசி 1 week வெறும் ரிவிஷனுக்காக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ போய் புதுசாலாம் எதுவுமே படிக்கக்கூடாது. கோர் சப்ஜெக்ட்ஸை இப்போ படி. ஓகே, நம்ம மீதி எல்லாம் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் தமிழ்லாம் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம். கட் ஆஃப்ல சேராது அது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ. சார் நான் ஒரு பயோகிராஃப் ஸ்டூடெண்ட்னா பயோ அப்புறம் கெமிஸ்ட்ரி, இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். இதே வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் காலேஜ் எல்லாத்துக்குமே தேவைப்பட போகுது. சரியா? இப்போ அடுத்து டைம் டேபிள் சின்னதா ஒன்று சொல்றேன், அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. நீ டெய்லியுமே காலையில வந்து 1 hourனா 1 hour பிசிக்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணு. ஈவினிங்னா 1 hour வந்து கெமிஸ்ட்ரிக்கு இல்ல 1 hour மேத்தமேட்டிக்ஸ்க்கு. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து டெஃபினட்டா இன்னையில இருந்து அடுத்த 40 நாள் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? சப்ஜெக்ட்ஸ் வேணா நீ மாத்திக்கோ. சார் எனக்கு காலையில பிசிக்ஸ் இது மேக்ஸ் படிச்சா நல்லா இருக்கும் சார், காலையில கெமிஸ்ட்ரி படிச்சா நல்லா இருக்கும் சார், மீதி எல்லாம் நான் ஈவினிங் பாத்துக்கிறேன். சந்தோஷம். ஆனா 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும். கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கணும். இப்ப பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல படிச்சுக்கோ. இதெல்லாம் எப்பயுமே சனி, ஞாயிறு அந்த மாதிரி நாட்கள்ல நீ என்ன செய்யலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். சரியா? இப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்றதுக்காக நான் ஒரு விஷயம் வந்து நம்ம செய்ய போறோம். என்ன தெரியுமா? வேதாந்து பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு குவிஸ் காம்படிஷன் நம்ம வேதாந்து சேனல்ல நடத்த போறோம். எஸ், குவிஸ் காம்படிஷன் என்ன சார், இதுக்காக காசு கேட்பீங்களா? இல்ல, முழுசா ஃப்ரீ தான். அண்ட் இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைசஸ் இருக்கு. அந்த பிரைஸ் உங்க வீட்டுக்கே நாங்க டெலிவரி பண்ணுவோம். we will deliver those prizes to your home. சரியா? இந்த டேட்ஸ்ல எல்லாம் குவிஸ் நடக்க போது. எந்தெந்த நாள்ல என்ன கிளாஸுக்கு குவிஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப 12th-னா 12th-க்கு 4 குவிஸ் நடக்கும் ஒரு மாசத்துல. ஆகஸ்ட் மாசம்னா ஆகஸ்ட் மாசம்குள்ள 4 குவிஸ். அதே மாதிரி 10th-க்கு 4, 9th-க்கு 4, 11th-க்கு 4, எல்லாருக்குமே 4 குவிஸ் இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டேல தான் நடக்கும். 11th and 12th-னா சாட்டர்டேல குவிஸ் நடக்கும். 9th and 10th-னா ஃப்ரைடேல குவிஸ் நடக்கும். இதை நீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. யார் யாரெல்லாம் குவிஸ் காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்றியோ அவங்களுக்கு தான் பிரைஸ் வீட்டுக்கு டெலிவரி ஆகும். சரியா? இந்த குவிஸ் எப்படி நடக்கும்? இது வீக் குவிஸ், யூடியூப்ல லைவா நடக்கும். வீக் குவிஸ். சரியா? இட்ஸ் வீக் குவிஸ். நம்ம வேதாந்து வீக் குவிஸ் மூலமா தான் நடக்கும். நீ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா ஒரு ஃபார்ம் வரும். அதுல நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் குவிஸுக்கு. சரியா? பேர்லாம் கொடுக்கும்போது கவனமா கொடு, ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது கவனமா கொடு, அட்ரஸ் கொடுக்கும்போது கவனமா கொடு. அப்பதான் கிஃப்ட் உனக்கு வீட்டுக்கு வரும். எல்லாருக்குமே வீட்டுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் வரவங்க ஒரு நாள் குவிஸ் நடக்குதுல்ல, அந்த குவிஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் வரவங்களுக்கு நாங்க வீட்டுக்கே என்ன செய்வோம் அப்படின்னா கிஃப்ட் அனுப்புவோம். சரியா? ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குமே வந்து கிஃப்ட் இருக்கும். சரி, என்ன கேட்பீங்க அதுல அப்படின்னா எல்லாமே உனக்கு புக் இன்சைடு 1 marks. இந்த குவிஸ்ல கம்பல்சரி கொஸ்டின் பேஸ் பண்ணதும் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். என்னென்ன சப்ஜெக்டுக்கெல்லாம் யாழ் ஆன்சர் அது நடக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி. சரியா? 10th பசங்களுக்கு சோசியல் சயின்ஸும் இருக்கும், மேத்தமேட்டிக்ஸும் இருக்கும், சயின்ஸும் இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபுல் சிலபஸ். இப்போ 7ஆம் தேதி குவிஸ் இருக்கு, 8ஆம் தேதி குவிஸ் இருக்குன்னா அதுக்கான சிலபஸ் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஷார்ட்ஸ்ல நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்டும் போடுவோம். நம்மளோட சேனலோடைய டெலிகிராம் சேனல்லையும் சிலபஸை அப்டேட் பண்ணுவோம். எல்லாருமே அதில் பார்த்துக்கும். சரியா? எல்லாருமே என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. ஸோ உனக்கு நான் முன்னாடியே சிலபஸ் சொல்லிடுவேன். சிலபஸை பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு வந்து குவிஸ் அட்டன் பண்ணி பிரைஸை வாங்க. சரியா? இப்போ இதுல யார் யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்வமா இருக்கோ, யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியோ, ஐ ரெஜிஸ்டர்ட் ஃபார் த குவிஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட். சரியா? எஸ், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கமெண்ட் பண்ணுங்க. இந்த குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட ரொம்ப பெரிய குவிஸா இருக்க போது பிரைஸ் வாங்கி கெத்து காட்டு. சரியா? எஸ், ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, உனக்குள்ளேயும் ஒரு ஸ்பைடர்மேன் தூங்கிக்கிட்டு இருக்கான், தட்டி எழுப்பானு. சரியா? பாய் பாய்.